அவன் நடக்கிறத பாரு. நீ நடக்கிறதுக்கு அவன் நடக்கிறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாரு. ஆமா, என் ஆட்டிடியூடை அவனால ஃபுல்லாவே ஃபாலோ பண்ண முடியல. இந்த படத்துல எல்லாம் டூப் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி உனக்கு அவன் டூப் போட ட்ரை பண்ணிருக்கான். பரவாயில்லையே, பிரில்லியன்ட்டு தான். என்னை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருந்தா இவ்வளோ பர்ஃபெக்டா கண்டுபிடிப்ப? அப்ப எனக்கே தெரியாம என்ன நீ சைட் அடிச்சிருக்கல கள்ளி. ஏண்டா எவ்வளவு சீரியஸான விஷயம் போய்கிட்டு இருக்கு, உன்னால மட்டும் எப்படி இவ்வளவு ஈஸியா சொல்ல முடியுது? லூசு. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு பாரு. ஒரு கேப் கிடைச்சிட கூடாதே. எல்லா ரணங்களத்திலயும் உனக்கு ஒரு குதூகலம் வேணும்ல. வீரா, எப்பயும் சீரியஸாவே இருந்தா நாம ஆடியன்ஸ்க்கே போர் அடிச்சிரும். அவங்களே என்டர்டெயின்மெண்டா வச்சுக்கணும்ல. நீங்க ஒரு மண்ணும் பண்ண மாட்டேன் சார். வீடியோ பாருங்க. கண்டுபிடிச்சிட்டாயா? ஏன் வீரா, என்ன நீ ஆரம்பத்துல இருந்து என்ன சைட் அடிச்சதை வச்சு இதெல்லாம் சொல்றியா, இல்ல இப்ப நான் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமா என்ன சைட் அடிச்சதை வச்சு இப்படி சொல்றியா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ எக்கேடோ கெட்டு போன்னு சொல்லி நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போயிருவேன். ஏதோ உன் மேல இருக்கிற நம்பிக்கையில உனக்கு சப்போர்ட்டா பேசினேன், அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீயா? என்ன என்ன என்னடா? ஏ இங்க வா, விடு விடு, நீ இங்கேயே இரு. வீடியோவே ப்ளே பண்ணுவோம், வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். என்ன அவன் முகம் தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ளே பண்ணு. வீரா, எனக்கு ஒரு டவுட். என்ன? எப்படி முன்ன பின்ன தெரியாத பொண்ணுங்கள்ட்ட இவ்வளவு உரிமையா கிஸ் பண்ணவெல்லாம் பாக்குறாங்க? கிஸ் பண்றத பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியாது சார், எனக்கு அதுல எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல. சும்மா நடிக்காத. காட்டிலேயே நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு, அதையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன? ஒருவேளை அந்த சந்தர்ப்பத்தை நம்ம யூஸ் பண்ணோன்னு வெயி, இன்னைக்கு நீ கரெக்டா பதில் சொல்லிருப்பல்ல. என்ன வெறுப்பேத்துறன்னு வெய்யு, நீதான் மலர்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன்னு உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவேன். நீ செஞ்சாலும் செய்வேன். இந்தா வீடியோ ப்ளே பண்ணு. டவுட் கேக்குறான் நம்ம டவுட்.